லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். அண்ணாமலை டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். அண்ணாமலையை சுற்றி நிறைய கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலையோட நகர்வுகள் என்னென்ன? விக்னேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போலதான் குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது அரசியல் மாற்றங்கள் பல்வேறு அந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது மீண்டும் அவ்வாறான ஒரு பரபரப்பு தான் தற்போது தமிழக அரசியலில் நிலவுகிறது. இதுக்கு காரணம் பாஜகவிலிருந்து அண்ணாமலை விலகுகிறாரா என்ற ஒரு கேள்விக்குறியானது இருக்கின்றது. இதற்காக டெல்லியில் முகாமிட்டிருக்கக்கூடிய பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தேசிய தலைவர், அதே போல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்ற முக்கிய தலைவர்களை நேரில் சந்தித்து இது தொடர்பாக விளக்கம் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நேற்று டெல்லி வந்த அவர் இன்று மத்திய அமைச்சர்கள், அதே போல பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீனை வந்துட்டு சந்தித்து இந்த கட்சியிலிருந்து விலகுவது தொடர்பாக விளக்கம் அளிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. முதலில் BL சந்தோஷ், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் BL சந்தோஷை வந்து சந்தித்து அவருடன் இணைந்து இன்று மதியம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அண்ணாமலை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக ஏற்கனவே தொலைபேசி வாயிலாக BL சந்தோஷை அண்ணாமலை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக அந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றது. இவராக கட்சியிலிருந்து விலகுகிறார், அதே போல புதிய கட்சி தொடங்க இருக்கின்றதாக அந்த தகவல்கள் வந்துட்டு தொடர்ந்து பரவி வரக்கூடிய நிலையில அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல் வந்துட்டு இரு தரப்பிடமிருந்தும் உறுதி செய்யப்படவில்லை. எனவே இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சமீப நாட்களாக கட்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பானது அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அண்ணாமலை அவர்கள் 2019ஆம் ஆண்டு IPS அதிகாரியாக இருந்த அவர் பதவி விலகியிலிருந்து பாஜகவில் அவர் இணைந்தார். அதன் பின்பு 2021 முதல் 2025 வரை மாநில தலைவராக அவருக்கு அந்த பதவியானது வழங்கப்பட்டிருந்தது. அவர் மாநில தலைவராக இருக்கும் பொழுதே பாஜக பல்வேறு குறிப்பாக ஆளும் கட்சிக்கு எதிராக, அப்போதைய ஆளும் கட்சியாக இருந்த திமுக அரசுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், அதே போல மாநிலத்தில் நிலவிய பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து தொடர்ந்து அவர் ஒரு மிகப்பெரிய மக்கள் இடத்துல அதை வெளிப்படுத்தி வந்திருந்த நிலையில இளம் தலைமுறையினரை வந்துட்டு அண்ணாமலை அவர்களில் கவர்ந்த ஒரு விதமாக அவருடைய அந்த செயல்பாடுகள் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இதன் காரணமாகவே அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸாக பல்வேறு அமைப்புகள் வந்துட்டு தொடங்கப்பட்டிருந்தது. எனவே இவராக இந்த அமைப்புகள் வந்துட்டு தொடர்ந்து இப்போது வரை செயல்பட்டு வரக்கூடிய நிலையில மாநில தலைவர் பதவியிலிருந்து அவர் விலக்கப்பட்ட பின்பு அவருக்கு மிக தேசிய அளவில் ஒரு முக்கிய பொறுப்புகள் வந்துட்டு வழங்கப்படும் என கூறப்பட்டிருந்தது. அதே போல ராஜ்யசபா சீட் அவருக்கு வழங்கப்படும் என கூறப்பட்டிருந்த நிலையில அவர் அதனை நிராகரித்ததாகவும் ஒரு செய்திகள் வந்து இருக்கின்றது. இவராக தொடர்ந்து கட்சிக்காக தொடர்ந்து பணியாற்றி வந்த அண்ணாமலை தற்போது தன்னுடைய அந்த ஃபேன் பேஸை வைத்துக் கொண்டு தனி கட்சி தொடங்க இருப்பதாக அந்த தகவல் வந்துட்டு வெளியாகி இருக்கின்றது. இதற்காக நேரில் பாஜகவினுடைய மூத்த தலைவர்களை நேரில் சந்தித்து முறையாக தான் விலகுவதற்கான அந்த காரணத்தை நேரடியாக தெரிவிப்பதற்காக தான் டெல்லி வந்திருக்கின்றார். இதே போல நேரம் கேட்கப்பட்டிருக்கின்றது. தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீன், அதே போல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் வந்து நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. BL சந்தோஷுடன் இணைந்து இந்த சந்திப்புகள் வந்துட்டு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல்கள் வந்துட்டு இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. இருப்பினும் டெல்லி வருவதற்கு முன்பாக சென்னையில் புறப்பட்ட அண்ணாமலை அவர்கள் 2 நாட்களில் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும், இதுவாறாக எழுந்திருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிப்பேன் என உறுதியளித்திருக்கின்றார். குறிப்பாக புதிய கட்சி தொடங்குகிறாரா என்ற அந்த கேள்விக்கு எந்த ஒரு மறுப்பும் அவர் தெரிவிக்கவில்லை. எனவே இந்த அறிகுறிகள் அனைத்துமே வந்து அவர் கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சி தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே டெல்லியினுடைய அண்ணாமலையுடைய இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுகிறது. மீண்டும் அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இன்று இரவே அல்லது நாளை அவர் சென்னை மீண்டும் திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு டெல்லியில் யார் யாரை அவர் சந்தித்தார், இதற்காக அந்த சந்திப்பானது நடத்தப்பட்டது போன்ற விஷயங்கள் வந்து நேரடியாகவே அது அதிகாரப்பூர்வமாகவே அண்ணாமலை அவர்கள் தெரிவிப்பார் என கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, புதிய கட்சி தொடங்குவார் என கூறப்படும் நிலையில் இதற்கான முன்னெடுப்புகள் செய்வதற்காக, முதல் கட்ட அந்த பணிகளை செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தையும் அவர் அணுகுவார் என்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது. எனவே எந்த ஒரு அதிகாரப்பூர்வ இதுவாறாக அந்த செய்திகள் இருக்கக்கூடிய நிலையில அவர் இறுதியாக அவருடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த டெல்லி பயணத்திலிருந்து டெல்லி பயணம் நிறைவடைந்த பிறகு அவர் சென்னை திரும்பிய பின்பு அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பை அவரே வெளியிடுவார் என எதிர்பார்க்கலாம். எனவே மிக விரைவில் நிதின் நபீன், அதே போல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் வந்துட்டு சந்திக்க இருக்கின்றார். அவருடன் BL சந்தோஷும் உடன் இருப்பார் என டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றது. விக்னேஷ், நிச்சயமா ராஜீவ், கடந்த சில நாட்களாகவே பல வகைகளிலேயும் அண்ணாமலை அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்பட்டது. பாஜகவிலிருந்து அவர் விலகுவதற்கான சமிக்கைகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து பேசலாம் ராஜீவ்.
லயன் லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.